நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 753வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்களின் சபரிமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலத்தை பார்க்குறோம். இது எங்கே இருக்குதுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடுன்ற ஊரில் இருக்குது. மண்டைக்காடு பகவதி ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். அங்கே வந்து பொங்கல் வைக்கிறதே தௌசண்ட்ஸ் ஆஃப் லேடிஸ் எல் பி டூயிங். இந்த பொங்கல் வைக்கிற விசேஷமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. அதை பார்க்குறதே ரொம்ப வந்து கொடுப்பனை. அம்பாள் வந்து இதுதான் மண்டைக்காடு பகவதி. அதாவது ஒரு புத்து மேலே சந்தன மூஞ்சி இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு விக்கிரகம் இருக்குது, அப்புறம் 3 விக்கிரகம் 1 by 1 வருது. அங்கே புத்து தான், இந்த பாம்பு புத்து தான் வந்து அங்கே வந்து பகவதி அம்மனாக இருக்கா. இப்போ வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த மண்டைக்காடு பகவதி பற்றி தான். அதாவது கேட்டவரும் தரும் எங்கள் மங்கள ரூபிணி மண்டைக்காடு அம்மனின் தல வரலாற்றை பார்ப்போம். காமாட்சி, மீனாட்சி, இசக்கி அம்மன், முத்துமாரி என அம்மன் தெய்வங்கள் உருவங்கள் தமிழகத்தில் ஏராளமாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு பேர் சொல்கிறார். படைவேடு இரண்டுகா பரமேஸ்வரன் என்றார், மேல்மலை அங்காள பரமேஸ்வரன் என்றார், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்றார். பலவிதமான ரூபங்கள். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டில் உள்ள பகவதி அம்மன் சிறப்பை புற்றுதான். இதிலேயே கூட சங்கரங்கோவிலேயே அந்த புத்து மண்டை தான் களிமண் நாட்டிருக்கும். அது சின்ன சாப்பி சாட்டம் பிரசாதமாக தருவா. அந்த இது சாப்பிட்டாலே வியாதிகள்லாம் குணமாயிடும் சொல்லப்படுறது. 15 அடிக்கு உயர்ந்து நிற்கும் புற்றின் மேல் பகவதியின் அம்மன் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக வெள்ளியில் பகவதி அம்மன் சிலையும், அதற்கு முன்பாக வெண்கலத்தில் நின்ற நிலையில் இதே மாதிரி தான் அந்த இதுக்கிட்ட கண்ணனூர் பகவதி பார்த்து போயிட்டு வரும்போது சாக்குளத்து பகவதியும் நடத்து போனோம். அங்கோடு நிற்கிற ரூபந்தான் இருக்குது. அது கேரளாவில். சரி, இந்த மாதிரி 3 பகவதி இருக்காங்க. ஒன்று வந்து 15 அடி புத்தில் வந்து சந்தனத்திலே வச்சுருக்கா. அப்புறமா வந்து வெள்ளியில் பகவதி, அதுக்கு முன்னாடி வெங்கலத்தில் உள்ள பகவதி. இந்த மாதிரி 3 விதமான பகவதி அந்த மண்டைக்காட்டில் இருக்குது. சரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக போகிறோம். இங்கே வந்து வெளிப்பட்டால் நம்ம என்ன கேட்குறோமோ அப்படியே கொடுத்துட்றோம் அம்பான்றா. பெண்களின் சபரிமலை கேரள கோவிலை போன்ற அமைப்பு கொண்ட மண்டைக்காடு பகவதி கோவிலுக்கு ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வருகின்றனர். சபரிமலைக்கு ஆண்கள் 41 ஒரு மண்டலம் சொல்கிறார் இல்லையா, இது பெரிய கன்ஃபியூஷன். 41 நாள், 45 நாள், 48 நாள், 3 பட்சம் சொல்லு சாஸ்திரத்தில். ஒரு பட்சம்ன்றது 15 நாள், அமாவாசை டு பௌர்ணமி. ஸோ 3 பட்சம் தான் ஒரு மண்டலம். ஸோ 15 × 3 45 நாள் தான் ஒரு மடக்கு. அது கிளாரிட்டி போகணும் கம்யூனிகேஷனில். இவ்வாறு நட்சத்திரம் 27, அப்புறமா வந்து நவகிரகம் ஒரு 9, 36, அப்புறமா வந்து ராசிகள் 12 சொல்லி 48ன்ற அது வந்து மண்டலம் ஆகாது. ஒரு மண்டலம்ன்றது 3 பட்சம் தான். சங்கல்பத்திலே அப்படிதான் சொல்கிறோம். ஸோ 3 பட்சம்ன்றது 45 நாள் தான் கணக்கு. ஸோ 45 நாள் விரதம் இருந்து பயபக்தியோடு வழிபட்டு வருவது போலும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி கொடை விழாவை ஒட்டி கேரளத்திய பெண்கள் அந்த நாட்களில் பயபக்தியுடன் விரதம் இருந்து இருமுடி கட்டி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு தரிசனம். இவ்வளோ நாள் மேல்மருவத்தூர் கோவில் 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, ஒரு குடிசையில் இருந்தது. இப்போ பெரிய மாளிகையாக எடுத்து அங்கே இருமுடி வள புதுசாக உண்டாக்கிட்டா. எல்லாமே சிவப்பு கலர் மாடி என்ன இது என்ன. பட் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து தான் இருக்கா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அவளை தொட்டு பூஜை பண்ணுறதுன்றது நம்ம இதில் வந்து என்ன சாஸ்திரத்தை என்ன சொல்லிருக்குன்னா, பெண்கள் மாதவிடாய் காலத்தை தொடக்கூடாது. வந்து இதுலேயே ஜப்பான்லேயே நல்லா புரிஞ்சுங்க. ஜப்பானில் ஒரு பேரிங் கம்பெனியில் பேக்கிங் செக்ஷனில் நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ணான். ஸோ அப்படி பார்த்தா அந்த பேரிங் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுதான். ஏன்னா பேரிங்னா இந்த பால் இருக்கும், அப்படி சுத்தம் இல்லையா அது. அப்போ என்னன்னு பார்த்தோன்னே
இந்த பேக்கிங் செக்ஷனுக்கு இந்த 3 நாள் 4 நாள் வரவேட லீவ் கொடுத்துட்டாள் அவளுக்கு. ஆர் தேல் பி ஷிஃப்டட் சம் அதர் பிளேஸ். அப்புறம் அந்த மாதிரி எடுத்து பார்த்தா ஆல் பேரிங் கார்டு அப்ரூவ்டு பாருங்க. இரும்பே கெட்டு போயிடுறது. ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்துலலாம் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்களை கை குழந்தை கொடுத்து வச்சுக்க மாட்டான். தாத்தா பாட்டியை அழைச்சிட்டு இருப்போம், பின்னாடி ஒரு தனியார் ரூம் கொடுத்துருவா. ஏன்னா அவ்வளோ வந்து அதனால் கெடுதி இடத்துக்கு அவள் வந்து பூஜை பண்ணான்றது அது வந்து ஒரு ஏற்புடையது இல்லை. சயின்ஸாகவே சயின்ஸ் இஸ் நாட் அக்செப்டிங் தட். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது ஜப்பான்லேயே நடந்த கேஸ் நான் சொல்கிறது. நான் நிறைய ஆர்டிக்கல் படித்தேன் அதை பற்றி. ஸோ இதனால் சொல்கிறேன். ஸோ அந்த மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஜப்பம் கம்பம் பண்ணுறதும் வீட்டில் வேறு. ஒரு அந்த கோவில் புனிதம் இது கெட்டு போகக்கூடாது. ஸோ இது கம்மிங் டு திஸ். இப்போ வந்து மண்டைக்காடு போகிறதுக்கு இரும்படி கட்டி போகிற மண்டைக்காடு கதை. முந்தைய காலகட்டத்தில் இந்த இடம் காடாக இருந்திருக்கிறது. கால்நடைகளை இங்கே மேய்ச்சலுக்கு கொண்டு வந்தால் இதை மந்தைக்காடு, அதாவது ஆட்டு மந்தை மாட்டு மந்தெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதனால மந்தைக்காடு தான் பேர் இருக்குது. அது காலப்போக்கில் மருவி மண்டைக்காடு ஆயிடுது. ஸோ காடு அதில் அந்த மாடு ஆடெல்லாம் கொண்டு மேய்ச்சல் கூடுவா. அதனால் மந்தைக்காடு வந்து மண்டைக்காடாக மாறிடுது. ராஜேஸ்வரி குடியிருப்பதாக சொல்லப்படும் சக்கரத்தை கையில் ஏந்தி ஆதிசங்கர சேடர் ஒருவர் இங்கே வந்தார். ஸ்ரீசக்கரத்தை தரையில் வைத்து விட்டு பூஜையில் ஆழ்ந்துவிட அவரை சுற்றிலும் சில நேரங்களில் புற்றுக்கள் வளர்ந்து விட்டன. ஆடு மேய்க்க சிறுவர்கள் அவர்களை எழுப்பி விட்டனர். ஸ்ரீசக்கரமோ மண்ணை விட்டு வரவில்லை. அவரும் அங்கேயே இருந்து ஜீவசமாதி ஆகிவிட்டார். இந்த விஷயம் மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கு தெரிய வந்தது. அந்த பகுதியில் அவர் கோவில் கட்டினார். மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் உருவான வரலாறு இதான். கல்யாணவரம், குழந்தை வரம், உடல் உறுப்புகளில் குறைபாடு, கண் திருஷ்டி தோஷம், தலைவலி நிவாரணம் போன்றவற்றுக்காக இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இந்த கோவிலுக்கு கொடுக்கப்படும் மண்டை அப்பம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அரிசி மாவில் வெல்லம், பாசிப்பருப்பு, ஏலம், சுக்கு ஆகியவற்றை சேர்ந்து நீராவியில் அவித்து தயார் செய்யப்படுகிறது. மண்டை அப்பம் ஒரு ஒரு பண்டம். அந்த பண்டத்தை தான் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுக்குறார். மாசி கொடை விழாவின் போது வேண்டுதல் நிறைவேற ஆலய வளாகத்தை சுற்றிலும் பொங்கல் செய்து வைத்து வழிபாடு செய்கின்றனர். அம்மையின் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயில் மீண்ட பிறகு இங்கே வந்து முத்தப்பம் என்னும் அப்பத்தை நைவேத்தியம் செய்கின்றனர். வேப்பம் வருஷம் தலை வருஷமாக இருக்கு. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள் அதிகம் பேர் மண்டைக்காடு பகவான் வந்து கோவிலுக்கு வந்து சேர்ந்துகின்றனர். அதிலும் தமிழ் மாத கடைசி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இதேபோல் பௌர்ணமி நாளிலும் கூட்டம் மலை மோதுகிறது. கோவிலின் அற்புதங்கள் ஆயிரம் சொன்னாலும் மனதில் நிறைந்து வேண்டி உருகி வணங்கி எந்த அம்மனாக பார்த்தாலும் அந்த அம்மனாக தெரிவது ஆச்சரியம் கலந்த உண்மை. இப்போ அந்த அங்கே பாருங்கள், பூசாரிகள்லாம் பூஜை செய்கிற அந்த நம்பூதிரிமார்கள்லாம் எவ்வளோ பெரிய முகம் பாருங்கள். அம்பாள் முகம் மேலே சந்தன முகம், அப்புறம் வெள்ளி, அப்புறம் வந்து பஞ்சலோகம். இது அந்த 3 ரூபங்கள். சந்தன முகம், வெள்ளியில் உருவம், அடுத்து பஞ்சலோகத்து உருவம். இதுதான் மண்டைக்காடு பகவதி. இதுதான் வந்து பெண்களின் சபரிமலை என்று போற்றுவதற்குரிய இடமாக விளங்குகிறது தமிழ்நாட்டில். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அது அம்பாள் வந்து எந்தெந்த ரூபத்தில் எங்கெங்கெல்லாம் இதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதெல்லாம் சரி, நம்ம ஜனங்களுக்கு இன்னும் அதாவது அன்றைக்கி இந்த ராஜான்னு ஒருத்தர் எம்பி ராஜா அவர் சொல்கிறார், 6 அடி உயரத்து வரைக்கும் எங்கேயாவது ஒரு சின்ன சிலை இருந்தால் கூட சனாதனத்தை அழிக்க முடியாதுன்னு அவரே சொல்கிறார். சனாதனத்துக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு அவர் என்ன சொல்கிறார், 6 அடி உயரத்து வரைக்கும் ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற தெரியுது இல்லையா. அது சொல்கிறார். மக்களுடைய நம்பிக்கை அதோட விளையாடவே கூடாது யாருமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை. நட்டக்கல்லம் பேசுவாம் நாதன் உள்ளிருக்கையில் சொல்லிருக்க. ஒரு இதில் வந்து சாதாரண கல் வச்சு தான் பண்ணுவான். இதில் பச்சை போடுறது உண்டு ஆடி மாதத்தில். சில பேர் கிரகத்துலாம் வந்து என்ன செய்வேன்,
இந்த அம்மி குழவி இருக்கு இல்லையா, இந்த அம்மி குழவி இப்படி நீளமாக்கல் இருக்குது. சில பேர் வந்து இந்த கல்லூரில் போகிற அந்த குழவி இப்படி இருக்குது. ஸோ இதுலேயாவது வந்து அதை வந்து சிவனாக யூஸ் பண்ணுவாள். இல்லை சில பேர் இதையே கூட லிங்கமாக யூஸ் பண்ணுவாள். அதை வந்து நல்லா குளிப்பாட்டி இது சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வேப்பலை சொருகி அதை வந்து அம்பாளை வந்து பாவனை பண்ணி தண்டு மாரியம்மனாட்டம் வழிபடுவா. அதை பச்சை போடுறதுன்னு பேர். அதில் திருட இந்த இந்த மாவிளக்கு இதெல்லாம் ஏற்றி வச்சு அம்பாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாள். ஏன்னா இதெல்லாம் பழக்க வழக்கங்கள், தமிழ்நாட்டின் பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் பலவிதமான பூஜா முறைகள் மறையும். இது வசதியை தாழ்த்தின்னு சொல்ல முடியாது. அந்த ஜனங்களுடைய அந்த எண்ணத்தை மதிக்கணும். நம்ம இப்போ வைத்தீஸ்வரன் கோவில்லாம் போனால் ஒரு அன் இம்பார்ட்டன்ட் மேட்டர் வி நோட்டீஸ். இது வைத்தீஸ்வரன் கோவிலில் பிராமணாலும் சரி பிராமணன் எல்லாரும் மாவிளக்கு மாவு போடுறா. ஆற்றுல பேர் ஆற்றுல 8 மணி பாக்ஸில் எடுத்துன்னு வந்துடுறா கிளீன் சுத்தம் பண்ணி. ஸோ அங்கே வந்து இதில் பிசைஞ்சு வெள்ளத்தோடு பிசைஞ்சு தண்ணியை விட்டு இது பண்ணி அதுக்கப்புறமா நெய்யை கொட்டி அது தீபத்தை ஏற்றுறா ஒன்று. இதே மாதிரி அந்த ஜார்க்கண்டில் இருக்கிற பைத்தியநாத்துக்கு உண்டு, மாவிளக்கு உண்டு. இந்தியாவில் 2 இடத்துலையும் பண்ணுறா. அதை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டினுடைய கலாச்சாரமே தனி இது, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி எல்லாம் என்னென்னோ இருந்தால் கூட சரி, இந்த சனாதன தர்மன்றது ஒரு பெரிய போற்றுதலுக்குரிய இது. அதுதான் வந்து மக்களை வந்து இணைக்கிறது. தேர் திருவிழா அதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் எவ்வளோ ஜனங்க. இந்த மதுரையிலலாம் பார்த்தா இந்த சித்திரை மாதம் கல்யாணம் நடக்கும்போது எவ்வளோ ஜனங்க லட்சக்கணக்கில் போகிறா. எல்லாம் முஸ்லீம் எல்லாம் கூட, முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே அந்த நீர்மோர் இதெல்லாம் தண்ணியை பீச்சி அடிக்கிறா ஜனங்க மேலே இந்த கல்லழகர் ஆற்றுல வரும்போது. அதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக தான் இருக்கு. ஸோ அவளுடைய மத சம்பிரதாயம் வேறு. ஆனால் இந்த மாதிரி பொதுவான நிகழ்ச்சிகளில் தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் பண்ணி அவளும் சந்தோஷப்படுறா. ஸோ இது மத நல்லிணக்கத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊரில் நம்ம நினச்சிக்கலாம், நம்ம ஒரு திருவேற்காடு மாரியம்மன் பெரிய பாடி மாரியம்மன் தான் வசதி. அவாவா ஊருக்கு உண்டான தேவதைகள் அங்கங்கே வசதி. அந்தந்த இடத்துக்குடைய காலதேச வர்த்தமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறது ஒவ்வொரு இடத்துலையும் அது. ஸோ அது வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட். ஸோ மண்டைக்காடு பகவதி அம்மன் கேரளத்து இது பெண்களோட சபரிமலைன்னு சொல்லப்படுறது. அப்போ லட்சக்கணக்கான பெண்கள் ஆயிரக்கணக்கில் வந்து அட் அ டைம் பொங்கல் வைக்கிறா வருஷத்தில் ஒரு நாள். அதையும் பார்க்கணும் நம்ம. அதை இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.